இந்த யோக மணின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு, இயல்பா நாம செய்யக்கூடிய மணிகள்ல வந்து சாதா மணி. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து விருட்சம் இல்லாத, நான் சொல்லக்கூடிய அந்த விருட்சங்கள் இல்லாத மணி. இந்த விருட்சத்தெல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய இந்த புன்னை விருட்சம், ஜோதி விருட்சம், ரோமா விருட்சம், செம்பூத விருட்சம். இந்த மாரி இந்த விருட்சத்துல இல்லாத சில மூலிகையை மட்டுமே வைத்து கட்டக்கூடியது யோகமணி. இந்த யோகமணி மூலிகைகள் தான் வச்சு கட்டுவாங்களான்னு கேட்டா, இந்த யோகமணி வந்துட்டு இந்த முப்புன்னு சொல்லக்கூடிய அதிலேயே வச்சு கட்டலாம். ஏன்னா முப்பெல்லாம் வந்து கொஞ்சம் சக்தி உள்ளது. ஏன்னா வந்து அதெல்லாம் மருத்துவ குணம் உள்ளது. அது வந்து சித்தர்களால வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இன்னும் சில பாஷாணங்களால கட்டலாம். இந்த பாஷாணங்களாலையும் மணி கட்ட முடியும். மூலிகையாலையும் மணி கட்ட முடியும். முப்புன்னு சொல்லக்கூடிய அந்த வேதிப்பொருளையால் வந்து நம்ம மணி கட்ட முடியும். இந்த மணிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாஷாணத்துல கட்டக்கூடிய மணி வந்து ரசவாதத்துக்கு பயன்படும். ஏன்னா உலோகங்களை மாத்துறதுக்கு அந்த ரசமணி பயன்படும். மூலிகையால கட்டப்படுற மணி வந்து ரசவாதத்துக்கு பயன்படுமானா ரசவாதத்துக்கு பயன்படாது. சரிங்களா? அதுக்குன்னு சில மூலிகைகளை வச்சு கட்டக்கூடிய மணி வந்து ரசவாதத்துக்கு பயன்படுத்திக்கலாம். பாஷாணங்களால கட்டப்படுற மணி நம்ம ரசவாதத்துக்கு பயனாகும். முப்பினால் கட்டப்படுற மணி பாஷான ரசவாதத்துக்கு பயன்படுத்துமானா ஏதோ ஒரு அளவுக்கு அதை வந்து பிரிச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இந்த மூலிகைகளால கட்டப்படுற மணி வந்து ரசவாதத்துக்கு வந்துட்டு பயனாகிறது கடினம். ஏன்னா சில மூலிகை வந்து பயனாகும், சில மூலிகை வந்து ரசவாதத்துக்கு பயனாகும். அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் மணின்னு சொல்லிட்டு வேற வேற மாதிரியான சில உலோகங்கள்லாம் வந்து உருக்கி கொண்டு வந்தபோது இதெல்லாம் வந்து ஆகாது. ஏன்னா நீங்க வந்துட்டு மணி வாங்கும்பொழுதும், மணி வந்து மத்தவங்ககிட்ட கேட்டு வாங்கும்பொழுதும், இது உண்மையானவே ரசமணி தானான்னு வந்து முதல்ல நம்ம பார்த்துக்கணும்.